Assalamu alaikum and hello friends. Welcome to my channel Simple and Easy Recipes. இன்னைக்கு நம்ம ரசம் வெரைட்டியில் ஒரு விதத்தை பார்க்க போகிறோம். புளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எலுமிச்சை சைஸ் அளவு புளி ஊற வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி, 3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், 5லேருந்து 6 பல்லு பூண்டு, கடுகு, பெப்பர் பொடி, ஜீரகப்பொடி, மஞ்சள் தூள், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஒரு கடாய் இல்லை பேன் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிக்கட்டும். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்தது காஞ்ச மிளகா, அடுத்தது இடித்து வச்சுக்கிற பூண்டு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. பாருங்கள் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வேகட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், பெப்பர் பொடி, ஜீரகத்தூள். இப்போ நல்லா கலக்கி விடுங்க. தக்காளி நல்லா வேகட்டும். தக்காளி வெந்ததும் 1/2 கப்பு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க தண்ணி. நல்லா 4லேருந்து 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ மல்லித்தலை தூவி கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் சுவையான புளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஜஸாக்கல்லாஹு கைர் அண்ட் தேங்க்யூ.